அண்ணாமலை அவர்கள் புகார் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு புகார் கடிதம்லாம் அது தொடர்பான விஷயங்களாக கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த கடிதத்தில் என்ன இருக்குது, இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேசப்படும்? அதாவது கள்ளக்குறிச்சியில 59 உயிர்களை பலி கொண்ட அந்த மெத்தனால் கலந்த சாராயம் அந்த விவகாரம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். இந்த மனுவில் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரம் இந்த கள்ளக்குறிச்சியில ஏற்கனவே இது தொடர்பான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ அதாவது முன் நடவடிக்கை எதுவும் எடுக்காதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரும் விபத்து பலி ஏற்பட்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்திய தவறுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கியமான அந்த கோரிக்கைகள் அவர் முன் வச்சிருக்காரு. இதே நேரத்துல இந்த வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 59 பேர் இது தற்போது வரைக்கும் பலியாயிருக்காங்க. இந்த பலியான விவகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. முக்கியமா இதுல கைது செய்யப்பட்ட அந்த மாதேஸ்வர முக்கிய குற்றவாளி மற்றும் அதனை தொடர்ந்து அவர் கொடுத்த வாக்குமூலம் என தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் போய்கொண்டே இருக்கிறது. தற்போது நாம் காலையில பதிவு செய்திருந்தோம், இந்த மெத்தனாலை வழங்கிய அந்த ஆலை உரிமையாளர்கள் கூட அந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்துல சிபிசிஐடி போலீசார் அந்த வழக்கு மாற்றப்பட்டதிலிருந்து மிக துரிதமாக செயல்பட்டு அந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விசாரணையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலும் மிக பயங்கரமாக இருக்கிறது. அதாவது மாதேஷ் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம், அதன் பின்பாக அதற்கு அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விவகாரத்துல சரியான நடவடிக்கை எடுக்கல, முன்னெச்சரிக்கையா இருக்கல அப்படிங்கறதான் தற்போது மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆளுநரிடம் அந்த மனுவை கொடுக்குறாங்க. மேலும் ஏற்கனவே அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது. இதே நேரத்துல சிபிசிஐடி போலீசார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நெட்வொர்க் அந்த கள்ளச்சாராய நெட்வொர்க் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையுமே நெருங்கி கைது செய்து விட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஒரு பக்கம் சிபிசிஐடி போலீசார் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே போல எதிர்கட்சிகளான பாஜக வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். அதே போல கடந்த ஆண்டு மரக்காணத்தில் ஏற்பட்ட அந்த விவகாரம் உள்ளிட்ட அனைத்தையும் கலந்து யார் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எவ்வாறு இந்த வழக்கை கையாள வேண்டும் என்பது குறித்து இந்த மனுவில் மிக விவரமாக குறிப்பிட்டு அதனை புகாராக ஆளுநரிடம் அந்த மனுவாக அளிக்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.